நீங்களும் வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடும். சாயப்பா இறங்கி வந்து உங்களுக்காக போராடப் போகிறார். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று நடக்கப் போகுது உங்க வாழ்க்கையில. உங்கள் எதிரிகளை அழிக்க அவர் காலில் சலங்கை கட்டிவிட்டார். இனி தினந்தோறும் உங்கள் வீட்டில் தென்றல் வந்து வீசும். நீண்ட நாளாக அழுது உங்க முகம் வீங்கி கிடக்குது. அதற்கு எல்லாம் பதில் தரப் போகிறார் இன்னும் சில தினத்தில். இது போல நிறைய விஷயங்கள் இந்த பதிவில் இருக்குது. உங்களை பலர் பலவிதமா கேவலப்படுத்தி இந்த உலகத்துக்கு நீங்க வேஸ்ட்னு புரிய வச்சிருப்பாங்களே. யாருக்கிட்ட சொல்லி அழுவுறதுன்னு கூட உங்களுக்கு தெரியல. ஏன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேரும் நம்பிக்கை துரோகிகளாக இருக்கும் பொழுது யாரை நம்புறதுன்னு உங்களுக்கு தெரியல. இனி உங்களுக்குள் ஒரு கடவுள் இருக்கிறார். அவர் குருவாக இருந்து உங்களை வழிநடத்த போகிறார். நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்களுடைய வெற்றியை பத்தியோ உங்க தோல்வியை பத்தியோ உங்க மகிழ்ச்சியை பத்தியோ உங்க துன்பத்தை பத்தியோ இனி நினைக்காமல் அவரை மட்டும் நினைத்து வாழ்க்கையை வாழ்ந்துவிடு. இதை எல்லாம் இந்த பதிவில் ரொம்ப தெளிவா புரிதலோட நிதானத்தோட நாம சொல்லியிருக்கிறோம். இனி என்ன கவலை? வெற்றி உங்கள் வசப்படும் பொழுது தோல்விகளை நினைப்பது மிகப்பெரிய தவறல்லவா? ஸோ முழுசையும் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்க. 2-3 கேள்விகளோட தான் இந்த பதிவை நம்ம முடிச்சிருக்கோம். நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சா எல்லாவற்றையும் செயல்படுத்த முடிகின்ற நம்பிக்கை இந்த பதிவில் உங்களுக்கு நிச்சயமா இருக்குது. ஆரம்பிக்கலாமா? ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் உங்களுடைய ஒவ்வொரு எண்ணங்களையும் உங்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் மிக துல்லியமாக கணக்கிடப்படுகிறது. வாழ்நாளில் நீங்க வெற்றி பெற வேண்டும், அதை சிந்தனையில வையுங்க. வெற்றி ஒன்றே நம் குறிக்கோள். இந்த வெற்றி யாருக்காக அப்படின்னா, என்னுடைய சாயப்பாவுக்காக இந்த வெற்றியை நான் அவருடைய பாதத்துல சமர்ப்பிக்க போறேன். இது சமர்ப்பிக்க போற. எதுக்காக இந்த வெற்றியை அவர் பாதத்தில் சமர்ப்பிக்கணும்? உங்க அம்மா உங்க அப்பா உங்களை நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறாங்கன்னா முதல் நன்றி யாருக்கு தெரிவிப்பீங்க?
அம்மாவுக்கும் அப்பாவுக்கும். அடுத்தது குரு தெய்வம். ஆனா இன்னைக்கு வாழ்க்கையில வாழ்வதற்கு தகுந்த அறிவுரைகளை கூறி உங்களை சிறப்பான இடத்துல உட்கார வச்சு அழகு பார்க்கறதுல அம்மா அப்பாவை விட தாண்டினவங்க யாரு? கடவுள். அதுக்காக அம்மா அப்பாவை நான் குறைச்சு மதிப்பிடல, அப்படி நான் சொல்ல மாட்டேன். கடவுளுடைய செயல்கள் எந்த மனுஷனுக்கு புரியுதோ அவன் ஆனந்தமா இருப்பான். நம்ம அம்மா அப்பா நாம எல்லா மனிதர்கள். பட் கடவுள் மனிதர்களை தாண்டின ஒரு பலம். அவர் பலகீனம் இல்லை, அவர் பலம். ஆனா மனிதர்கள் பலகீனமானவர்கள். ஒரு சின்னதா எதிர்ப்பு சத்தம் வந்தாவே அவங்க பலத்தை விட்டு பலகீனத்துக்குள்ள புந்துப்பாங்க. அப்போ சாயப்பா உங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய இதயத்திலும் அமர்ந்து அறிவின் மூலமா பல விஷயத்த உங்ககிட்ட சொல்லி, இன்னும் ஆழமா சொல்லி உங்களை ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கைய வாழ வைக்க வேண்டும் என்றதில் அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. நாமளும் தெளிவாத்தான் இருக்கிறோம். ஏன்னா தெளிவான வாழ்க்கைய வாழத்தான் இங்க நம்ம வந்திருக்கோம் அன்பே சாயில. தெளிவற்ற வாழ்க்கையில வாழ்றதால நாம என்னைக்கும் எப்பயுமே பலத்தை நிச்சயமாக இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனா தெளிவான மனசுல நாம வாழும்போது நீங்க பலத்தை மட்டும்தான் பெறுவீங்க, பலகீனத்தை அடையவே மாட்டீங்க. சோ கடவுளுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா மிகப்பெரிய ஞானத்தை நாம் பெறுவோம். ஏன்னா ஞானம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கிடைச்சிடுச்சுன்னா அவன் இரவை பத்தியும் யோசிக்க மாட்டான், பகலை பத்தியும் யோசிக்க மாட்டான், அவன் வெயில பத்தியும் யோசிக்க மாட்டான், குளிர பத்தியும் யோசிக்க மாட்டான், அவன் இனிப்பை பத்தியும் கவலைப்பட மாட்டான், கசப்பை பத்தியும் கவலைப்பட மாட்டான். சோ அந்த வாழ்க்கை இயல்பாக உங்களுக்கு கிடைச்சிடுச்சுன்னா நீங்க நிச்சயமா சொல்ற யோகிதான். இது யோகிதான். நம்ம அம்மாவும் அப்பாவும் படிக்காத வாழ்க்கை பாடத்தை உங்களால படிக்க முடியும். ஏன் சொல்றேன்னு தெரியுமா? அவரவர்கள் அவரவர்களுடைய கர்ம வினையின் மூலமா பெற்ற அனுபவம் உங்களுக்கு அதிகமா இருக்கு. ஞானத்துக்கும் உங்களுக்கும் லிங்க் ரொம்ப கம்மி. ஆனா பிறருக்கோ ஞானத்துக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கு பல பிறவிகள் அவங்க எடுத்தே ஆகணும். ஸோ அப்படி எடுத்தாதான் அவங்க ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா கிரியேட் பண்ண முடியும். எனக்கே சில வீடியோஸ் பார்க்கும்போது அன்பே சாயில பழைய வீடியோஸ் பார்க்கும்போதும் இப்போ இருக்கக்கூடிய வீடியோஸ் பார்க்கும்போதும் அந்த டிஃப்ரென்ஷியேட் இருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வளர்ச்சி எந்த வகையில இருக்குதோ அந்த அளவுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்ப இன்னமும் நமக்கு வளர்ச்சி அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லுதுன்னா நம்ம சரியான பாதை பயணிக்கிறோம்னு அர்த்தம். அதே மாதிரிதான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா சில பேர் நின்னுக்கிட்டே ஓடுவாங்க தெரியுமா? அதாங்க இந்த எக்ஸசைஸ் மிஷின்ல வீட்டில் போட்டு பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் வாக்கிங் போகாம அந்த ட்ரெட்மில் சொல்லி அதுல ஓடுவாங்க. ஓடுறாங்களா, நின்னுக்கிட்டே ஓடுவாங்க. அது போல நாம முன்னேற்றம் இல்லைன்னா நாம நடப்போம், ஆனா அதே இடத்துல நடப்போம். அதே இடத்துல நடந்த என்ன ஆகும்? அதே அனுபவமும் அதே ஞானமும் தான் கிடைக்கும்.
ஸோ அடுத்த கட்டத்துக்கு உண்டான ஒரு வழி. நான் உங்ககிட்ட அன்னைக்கு சொன்னேன், புக்ஸ் எல்லாம் படிக்கிற அளவுல இனி எனக்கு இது இல்ல. எப்போ வருதோ அத நான் ஏத்துப்பேன் அப்படின்னு. ஸோ இறைவா சேனல் அதற்காகவே உருவாக்கப்பட்டது போல இருக்குது. அது கூட பெருசா நம்ம மைண்ட் பண்ணல. சும்மா உட்கார்ந்து பேசும்போது, ஏன் எல்லா மதத்துல இருக்கக்கூடிய எல்லா ஞானிகள, எல்லா தத்துவ மேதைகள் சொல்லக்கூடிய வார்த்தைகள நாம படிச்சு உங்களுக்கு சொல்லக்கூடாது? இன்னும் ஒரு கண் திறந்தா நல்லா தானே இருக்கும். இன்னும் ஒரு கண்ணு இருக்குல்ல, அந்த கண்ணு திறந்தா இன்னும் சூப்பர்பா இருக்கும்ல. எல்லா மனுஷனுக்கும் 2 கண்ணு தானே. இன்னொரு கண் ஞானத்தின் கண், ஆன்மீகத்தின் கண், அறிவு என்ற கண், மனசாட்சி என்ற கண், நன்மையை மட்டும் பார்க்கக்கூடிய கண், நல்லதை மட்டும் செய்யக்கூடிய கண். ஏன் 3வது கண் இருக்கக்கூடாது? இதெல்லாம் நான் யோசிச்சு பார்க்க சட்டுன்னு சரி என்ன சேனலோட பேர் வைக்கலாம்? இது எல்லா மதத்திலயும் இருக்கக்கூடியவங்களும் ஏத்துக்கணும். இது நம்ம அன்பே சாயின்றது சாயப்பா பத்தி தான் ஹீரோ. அவர்தான் நம்ம தாய், தந்தை எல்லாமே. பட் அவர் சொன்னாரு, என்னுடைய உணர்வு மூலமா, என்னுடைய சாயல் இல்லாம இத நீ ரன் பண்ணு. நான் இறைவா சாயின்னு வைக்கலாமான்னு பார்த்தேன். இல்லைன்னா அன்பே சிவம் வைக்கலான்னு பார்த்தேன். பட் எதுவுமே செட் ஆகல. சரி, எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு வேர்ட் இறைவா. அப்போ எல்லாருக்கும் இது போய் சேரணும். அதனாலதான் முடிக்கும் போது கூட ஜெய் சாய்ராம் வரும்போது கூட விஷ்ணு சிரிச்சாரு. என்ன பழக்க தோஷமா? என்ன ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையா? அதுல உயிரின் உயிரானவர்களே ஆரம்பிப்பீங்க. இதுல வணக்கம் சொல்லி ஆரம்பிக்கிறோம். ஸோ ஏன்னா இதனுடைய இது அங்க போகக்கூடாது. அது ஒட்டுமொத்தமா தத்துவ ஞானிகள் சொன்ன ஒட்டுமொத்தமா, அதாவது இந்தியாவுல மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கக்கூடிய, ஜப்பான்ல இருக்கக்கூடியவரா இருக்கட்டும், சைனாவுல இருக்கக்கூடியவரா இருக்கட்டும், எந்தெந்த நாட்டுல என்னென்ன தத்துவங்கள் நம்ம அன்பே சாய்க்கு சிந்தனைகளா இருக்கோ, ஒரே வழியில இருக்கோ, அதை மட்டும்தான் நம்ம சொல்ல போறோம். அன்பே சாய்க்கு ரிலேட்டடான வேர்ட்ஸ் மட்டும்தான் அங்க இருக்கும். ஏன்னா நம்ம எண்ணம் என்னைக்கும் மாறாது, நம்ம பயணம் என்னைக்கும் மாறாது. நாம என்னைக்குமே சாயப்பாவோட குழந்தைங்க மட்டும்தான். அப்ப நம்ம குடும்பத்துக்கே நம்ம சர்வீஸ் பண்ணா போதுமா? அடுத்த எல்லா குடும்பத்துக்கும் நீ சர்வீஸ் பண்ணணும்னு சாயப்பா சொன்னதால அந்த இறைவா சேனலை வெற்றிகரமா அமைச்சிருக்கும். அதுல நீங்க கமெண்ட் எல்லாம் போடவே முடியாது. ஏன்னா அது நம்ம ஜெய் சாய்ராம், ஓம் சாய்ராம் போடும்போது அது சாயப்பா சம்பந்தப்பட்டதா மாறிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் அந்த டிஸ்கிரிப்ஷனு, சாரி, கமெண்ட் செக்ஷனு ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். வேற எந்த பர்பஸும் கிடையாது. ஸோ நீங்க வழக்கம் போல அதையும் கேளுங்க. ஏன்னா அது ரொம்ப நேரம்லாம் இந்த மாதிரிலாம் அங்கெல்லாம் பேச முடியாது. என்ன சொன்னாங்க, அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் என்ன, அவ்வளவுதான். ஸோ அன்பே சாய்க்கு ரிலேட்டடா தான் இருக்கும் தத்துவ ஞானிகள் சொல்லக்கூடிய அத்தனை வார்த்தைகளையும் தான் நான் நம்புறேன். இன்னைக்கு காலையில கூட 9:30க்கு பப்ளிஷ் ஆச்சு. அதுல நாம என்ன சொன்னமோ, நான் அதுக்காக பெருமைப்படல, சத்தியமா இல்ல. பெருமைப்படுறது எனக்கு பிடிக்காது. அது எனக்கு இப்ப மறந்தும் போயிடுச்சு. அதுல வார்த்தைகள் சொல்லும்போது, ஆமா கவனத்தோட வேலை செய்யுங்க. மத்தவங்களுக்காக ஓடுற மாதிரி நீங்களும் ஓடாதீங்க. அவங்க ஓடுனாங்கன்னா அவங்க ஓடட்டும். இதெல்லாம் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். இருந்தாலும் அது சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆஹா! நம்ம சரியாதான் கடவுள் நமக்கு கரெக்டான படியில டீச் பண்ணியிருக்காரு. ஏன்னா கடவுள் எல்லாருக்கும் தான் இங்க டீச் பண்றாரு. ஆனா அதை ஏத்துக்கக்கூடிய பக்குவம் இருக்கிறவனுக்கு தானே அந்த பக்குவம் நமக்கு இருக்குதுன்னு நினைச்சு நான் எனக்குள்ளே சந்தோஷப்பட்டேன். அந்த சந்தோஷம் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பது எனது விருப்பம். அப்போ எந்த ஒரு இடத்த பத்தியும் நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. வாழ்க்கையில துரதிர்ஷ்டம் அதெல்லாம் தூக்கி எறிங்க. அதிர்ஷ்டம் என்ற ஒன்று இருந்தால் துரதிர்ஷ்டம் என்ற ஒன்று இருக்கும். அப்ப அதிர்ஷ்டத்தை மறந்தா துரதிர்ஷ்டத்தை மறக்கலாம். வெற்றிய மறந்தா தோல்விய மறக்கலாம். மகிழ்ச்சிய மறந்தா துன்பத்தை மறக்கலாம். இதுதான் என்னுடைய லாஜிக்கு.
இத பத்தியும் ஏதாவது ஒரு தத்துவ ஞானி சொல்லியிருப்பாங்க. ஸோ டெஃபினட்டா நம்ம அதையும் இறைவா சேனல்ல பேசத்தான் போறோம். அப்போ உங்க வாழ்க்கையில பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்த தயவு செய்து மாற்ற வேண்டும். இங்க தோல்வி வந்தாலும் யாரு தைரியமா இருக்கிறாங்களோ, அவங்க தான் சாயப்பாவுடைய பிள்ளைகள். என்ன ஆனாலும் ஆயிட்டு போதே. எது நடந்தாலும் நடக்கட்டுமே. இடியே கீழே விழுந்து தலையில அடி விழுந்தா உயிரே போனாலும் போகட்டுமேன்ற. வருவதை ஏற்றுக்கொள். வருவதை ஒதுக்குறதால அத உன்னை விட்டு எங்கேயும் போகாது. வந்ததை ஏத்துக்கோ. அதுதான் புத்திசாலித்தனம். நீ வந்ததை ஏத்துக்கிட்டா வரக்கூடிய துன்பத்தை விட, வந்ததை நான் வர வேண்டாம்னு சொல்ல போறேன்னா, அது இன்னும் துன்பத்தை கொடுத்து, அதற்கு பின் அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டால், அது நமக்கு மேலும் பல துன்பத்தை அது தரும். ஏன் நம்ம லக்கேஜ தூக்கிட்டு போணும்? ஒண்ணும் இல்ல. நீங்க ஒரு ட்ரெயினுக்கு போறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ட்ரெயினுக்கு போறீங்க. இன்னும் ட்ரெயின் ஏறல. லக்கேஜ் கையில இருக்கு. இப்ப ட்ரெயின் ஏறிட்டீங்க. இப்ப அந்த லக்கேஜ கையிலே வச்சிருப்பீங்களா? இல்ல லக்கேஜ கீழ இறக்கி வச்சிருவீங்களா? ஏன்னா, நீங்க கையில வச்சிருந்தாலும், ட்ரெயின் தான் அத சுமக்க போகுது. நீங்க கையில வைக்கல அப்படின்னாலும், ட்ரெயின் தான் அத சுமக்க போகுது. அப்ப நம்ம பாரத்த கடவுள்கிட்ட ஒப்படைக்க சொன்னா, நான் ஒப்படைக்க மாட்டேன்னா, யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு தானே. அப்போ வருவதை ஏற்றுக்கொள். வருவதை ஏற்றுக்கொள்றது ஒரு விதமான ஒரு மன வலிமைய திடப்படுத்துவதற்கு உண்டான ஒரு வழி. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, ஆற்றல் பல மடங்கு பெருகும். சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். ஏன்னா சக்தி இருந்தாதான் உன்னை காப்பாத்த முடியும். நாம சண்டை போடுறோம்னு நினைக்கிறீங்களா? இல்ல. உனக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி சண்டை போடுது. என்னைக்குமே நாம அடுத்தவங்க கிட்ட சண்டை போடுறத நாம விட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம சக்தி நமக்குள்ள சண்டை போடும். என்ன சண்டை போடும்னா, நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய தீமைகளை எதிர்த்து அதை சண்டை போட்டு அந்த தீமைகள் இல்லாத ஒரு பெரு வாழ்க்கையை நமக்கு அள்ளித்தரும். சோ இயற்கையே வாழ்க்கை. இயற்கையை நேசிப்பவன் எக்காரணத்தை கொண்டும் வாழ்க்கையில் தோல்வி என்பது அவனுக்கு இல்லை. உனக்கு வலிக்குதான்னு கேட்டா அவன் வலி இல்லைன்னு சொல்லுவான். அதுக்காக உண்மையிலேயே வலி இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அந்த வலிய அவன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது அவனுக்கு ஒரு வலியா மாறாது. இல்லைன்னா வலியோடைய உபத்திரம் சின்னதா இருந்தா கூட அது உங்களை அழிக்க வந்தது போல உங்க மனசுல அப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்கி அதுல நீங்க செயல்படாத மனிதரா மாறிவிடுவீர்கள். ஸோ செயல் செய்வதில் உங்களுக்கு என்னைக்குமே ஈடுபாடு இருக்கணும். அது உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை அளிக்கும். நான் வெற்றியை நினைச்சு கூட பார்க்க முடியலைங்கன்னு சொல்றீங்களே, நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். வெற்றி என்பது இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. சந்தோஷம் என்பது இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. அப்படி வாழ்ந்து பாருங்க. இப்ப என்ன உண்மை அப்படின்னா, இன்னைக்கு நான் இருப்பது தான் உண்மை. இது வெற்றியோ தோல்வியோ அதை பத்தி சிந்திக்க எனக்கு நேரமே இல்லை. அதை பத்தி பேச எனக்கு விருப்பமே இல்லை. ஸோ இந்த மாதிரியான மைண்ட் செட்டை நாம செட்டப் பண்ணணும். எதை நாம செட் பண்றோமோ அது உங்க லைஃபுக்கு பெரிய அளவுல கை கொடுக்கும். இன்னைக்கு நாம எந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எதுவும் முடியாது அப்படின்னு ஒரு செட்டப்பை பண்ணி அதுக்குள்ள நம்ம லீட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம லைஃப. ஸோ திஸ் இஸ் அ டேஞ்சரஸ். ஆக வெற்றி வேண்டும்
அப்படின்னு தோல்வியில உட்கார்ந்து கிடக்கிறோம். எனக்கு புகழ் வேணும் அப்படின்னு சொல்லி ஏங்கி ஏங்கி அவமானத்துல உட்கார்ந்து இருக்கோம். ஸோ இதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப செய்யறோமே தவிர வேற எதையுமே நம்ம செய்யல. நல்லா திங்க் பண்ணி பாருங்க. நான் சொன்னது உண்மை அப்படின்னா எஸ்ன்னு சொல்லுங்க. இல்லை அப்படின்னா நோ சொல்லுங்க. ஏன்னா நான் இதை எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டேன். எஸ்ன்னாலும் அப்படியான்னு சொல்லுவேன், நோனாலும் அப்படியான்னு சொல்லுவேன். ஆனா அதை நான் கன்சிடர் பண்ணாம விட மாட்டேன். நோன்னு சொல்றாங்கன்னா உண்மையிலேயே அவங்களுக்கு ஏதாவது இருக்கா, இல்ல நமக்கு தான் ஏதாவது இருக்கா, அதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்னு. அப்போ உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணோட்டத்தை நீங்க மாத்தினா மட்டும்தான் இங்க மாற்றம் ஏற்படும். நான் கேள்வி கேட்கிறேன், ஆன்சர் பண்ணுங்க. மாற்றம் உங்களுக்கு தேவையா, தேவையில்லையா? கமெண்ட் பண்ணுங்க. மாற்றம் உங்களுக்கு தேவையா, தேவையில்லையா? இந்த மாற்றத்தினால் உங்க வாழ்க்கை மாற வேண்டுமா, மாற வேண்டாமா? ரெண்டே ரெண்டு கேள்வி. ரெண்டு கிடையாது, ஒரே கேள்விதான். ஒரே பதில் சொன்னா போதும். இன்னைக்கு எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஏழையா இருந்தாலும் சரி, ஒரு மாற்றத்தை அவன் விரும்புறான். ஏன்னா வாழ்க்கை சலிப்பு தட்டிடுச்சு. ஒரே விதமான வெற்றி அவனுக்கு போர் அடிக்குது, ஒரே விதமான தோல்வியும் இவனுக்கு போர் அடிக்குது. அப்போ மாற்றம் இருந்தா நம்ம இன்னும் சூப்பர்வா வாழ முடியும். மாற்றத்தை நேசி. நீ எதை நேசிக்கிறையோ அது உன்னை வந்து சேரும். இப்ப மாற்றத்தை நேசிக்கிறதுனா நம்மளுடைய எண்ணமும் நம்ம சொல்லும் அது சம்பந்தப்பட்டதாகவே இருக்க வேண்டும். மாற்றத்தை எந்த மாதிரியான மாற்றத்தை நீங்க விரும்புறீங்கன்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்கிட்ட ஏதாவது சொல்லணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் தயவு செய்து ஆடியோ மெசேஜ் பண்ணுங்க. நான் ஒரு விஷயம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், வாட்ஸ்அப் கால் தயவு செய்து பண்ணாதீங்க. ஏன்னா நான் வாட்ஸ்அப் கால் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. நான் வந்து லேப்டாப்பில் தான் இந்த நம்பருக்கு உண்டானதை வாட்ஸ்அப் போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் கால் பண்ணாலும் எனக்கு தெரியாது, வராது. நான் உங்கள் சேட்குள்ளே போனாதான் நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். ஏன்னா உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் முன்கூட்டியே சொல்கிறேன். எதுவாக இருந்தாலும் ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ ஆடியோ மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு நிச்சயமா ஒன்று உங்களுக்கு டைரக்ட் மெசேஜ் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா நான் இந்த யூடியூப்ல இந்த சேனல்ல நான் உங்களுக்கு அதுக்கு உண்டான ஆன்சர் பண்ணிடுறேன். மேக்சிமம் நான் டைரக்ட் மெசேஜஸ் யாருக்கும் பண்றதில்லை. நீங்க என்ன கேட்குறீங்களோ அதற்கு தகுந்தது நான் வந்து சேனல்ல நான் கொடுத்துறேன். ஏன்னா அதுதான் என்னுடைய வழக்கமா இருக்குது. இப்போ நான் ஒன்று கொடுத்து நீங்க மறுபடியும் ஒன்று ஆரம்பிச்சு நான் ஒன்று கொடுத்து இந்த மாதிரி கான்வர்சேஷன் போய்கிட்டே இருக்கும். அதை நம்ம நிறுத்தணும். ஏன்னா பேசி 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 வாழ்க்கையில பேசாத மனிதர்களா மாறிட்டோம். இனி நம்ம செயல் பேசணும், நம்ம வாய் பேசக்கூடாது. அது இங்க இருந்து உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால கேள்விகள் கேளுங்க, கண்டிப்பா அதற்குரிய பதில்கள் உங்களுக்கு டெஃபினட்டா நாம இந்த பதிவில் நிச்சயமா நம்ம கொடுப்போம். அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், எல்லா விஷயத்தையும் அவரிடம் ஒப்படைத்து விடு, உன்னுடைய வேலையில மட்டுமே கவனத்தை வைங்க, பாரத்தை சுமக்க வேண்டாம், வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக இருக்குன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா.